போர்சியா ஸ்பைடர் இதுல இருக்கக்கூடிய விசித்திரமே என்னன்னா மற்ற எல்லா சிலந்திகளும் பூச்சிகளை வேட்டையாடும். ஆனா இந்த சிலந்தி மட்டும் இன்னொரு சிலந்தியை வேட்டையாடி அதை வந்து இரையா மாத்திக்கும். அது ஏன் ப்ரோ சிலந்திக்குள்ள சிலந்தி எப்படி ப்ரோ சண்டை வரும்? ஏன் சண்டை போடுது அப்படி? இந்த சிலந்தி ஏன் பண்ணுதுன்னா இதுக்கு இருக்கக்கூடிய புத்திசாலித்தனம் தான். இது சொல்ல போனா 8 கால் ஐன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்கு. எப்படின்னா இதை விட 3 மடங்கு பெரிய சிலந்திகளை கூட இது வேட்டையாடும். அவ்வளவு பவர் இருக்கு. அவ்வளவு பவர்ன்றதை விட அவ்வளவு புத்திசாலித்தனம். இந்த வகையான சிலந்தி மட்டும் வித்தியாசமா பண்ணும். எப்படின்னா இலைகள் இருக்குன்னா அந்த இலைகளுக்கு மேலே ஏறி நின்று அந்த இலையில இருந்து கீழே அப்படியே தலைகீழ தொங்கும். ஸ்பைடர் மேன் படத்துல வந்து நூலை கட்டிட்டு அப்படி தலைகீழ தொங்குவார்ல அதே மாதிரி தொங்கும். அவனுடைய கழிவு வந்து கரெக்டா அதுக்கு நேர கீழே வந்து போட்டுரும். அந்த கழிவு வந்து வெள்ளை நிறத்துல வந்து இருக்கும். இப்போ இது வந்து இரவு நேரத்தில் தான் வேட்டையாடும், பகலில் வேட்டையாடும். இந்த மாதிரி எந்த சிலந்திகளும் வலையை வந்து கையில் வச்சுக்கிட்டு அப்படியே தூக்கி வீசியெல்லாம் வந்து வேட்டையாடாது. இப்போ பொதுவாக எல்லா சிலந்திகளுமே வந்து அசைவத்தை தான் விரும்பி சாப்பிடும். ஒரு பூச்சி இருக்குன்னா அதை வேட்டையாடி சாப்பிடும். இது வந்து வெஜிடேரியன். அப்போ மொத்த எல்லா சிலந்தியுமே நான்வெஜ் தான், இது மட்டும் வெஜ். வெஜ். எந்த மாதிரி வெஜ் அப்படின்றத சொல்கிறேன். போன வீடியோவோட லாஸ்ட்லேயே சொல்லியிருந்தோம் 3 வகையான சிலந்தி மட்டும் ரொம்ப ஸ்பெஷலானதுன்ட்டு. ஆனால் மொத்த சிலந்தியோட கணக்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேலே இருக்குன்னு நம்ம தான் பேசியிருந்தோம், கரெக்டா? ஆனால் அதில் அந்த 3 சிலந்தி மட்டும் ஏன் ப்ரோ ஸ்பெஷலு? அந்த நிறைய ஸ்பெஷலான ஸ்பைடர்ஸ் இருக்கு, இருந்தாலும் இந்த 3 ஏன் ஸ்பெஷல்ன்றத சொல்றேன். சரி, இந்த 3 சிலந்தியோட பேர் என்னன்னு சொல்லிருங்க, அதை கேட்க மறந்துட்டேன். சிலந்தி வந்து ஓகர் ஃபேஸ்ட் ஸ்பைடர் அப்படின்றது, இன்னொன்று வந்து பகீரா கிப்லிங்கி அப்படின்றது, 3வது வந்து போர்சியா ஸ்பைடர். இந்த 3 இனத்தை பத்தி தான் நம்ம பார்க்க. ஒரே ஒரு டவுட், இதுக்கெல்லாம் யார் இப்படி பேர் வைக்கிறா? பேர் வைக்கிறாங்க எப்படி ஹாலிவுட்ல இருந்து யோசிக்கிறாங்களா இல்ல சீரியஸா புரியல, இது என்ன பேரு எப்படி வச்சாங்க? அது டாக்ஸானமி பார்க்கும்போது அந்த பேர்லாம் எப்படி வைக்கிறாங்க அப்படின்றத பத்தி இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பைடர், அந்த ஓகர் ஃபேஸ்ட் ஸ்பைடர், இதுல இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்றத சொல்றேன். மற்ற எல்லா சிலந்தி இனங்களுமே வந்து வலை விரிச்சு வச்சு அதுல வரக்கூடிய இறை வந்து அதுல விழுந்துருச்சுன்னா, ஒரு பூச்சியோ ஏதாவது விழுந்துருச்சுன்னா அப்ப அதை அட்டாக் பண்ணி அது வந்து சாப்பிடும். அப்படிதானே பண்ணும். ஆனா இந்த வகையான சிலந்தி மட்டும் வித்தியாசமா பண்ணும். எப்படின்னா இலைகள் இருக்குன்னா அந்த இலைகளுக்கு மேலே ஏறி நின்று அந்த இலையில இருந்து கீழே அப்படியே தலைகீழ தொங்குறது அப்படின்னா சும்மா இல்ல, அந்த நூல் இருக்குல்ல, அந்த நூலை வந்து ஒரு கிளை இருக்குன்னா அதுல கட்டிட்டு அப்படியே வந்து கீழே வரைக்கும் அப்படியே தொங்கும். ஸ்பைடர் மேன் படத்துல வந்து நூலை கட்டிட்டு அப்படி தலைகீழ தொங்குவார்ல, அந்த மாதிரி அதே மாதிரி தொங்கும். ஸோ அந்த மாதிரி தொங்கிட்டு என்ன பண்ணும்னா அதனுடைய கழிவு வந்து கரெக்டா அதுக்கு நேர கீழே வந்து போட்டுரும். அந்த கழிவு வந்து வெள்ளை நிறத்துல வந்து இருக்கும். இப்ப இது வந்து இரவு நேரத்துல தான் வேட்டையாடும், பகல்ல வேட்டையாடாது. இப்ப இரவு நிறத்துல இது வேட்டையாடுது இல்ல, அதுக்காக தான் அந்த வெள்ளை நிறத்துல கீழே வந்து அந்த கழிவை வந்து போட்டுரும். இப்ப என்ன நடக்கும்னா, இப்ப உதாரணத்துக்கு இதுதான் மரக்கிளை அப்படின்னு வச்சுக்கோ. இங்க இருந்து இப்படி நேரா தொங்குதுன்னா கரெக்டா அதுக்கு நேரா கீழே ஒரு இலை இருந்தாலோ அல்லது தரை இருந்தாலோ அதுல அந்த வெள்ளை கலர்ல அதனுடைய கழிவு இருக்கும். இப்ப இரவு நேரத்துல அந்த நட்சத்திரம், அதுக்கப்புறம் நிலா, அதனுடைய வெளிச்சம் அதுல பட்டு ஜொலிக்கும் லைட்டா. இப்ப என்ன நடக்கும்னா, ஏதாவது ஒரு பூச்சி அதை கிராஸ் பண்ணி போகுதுன்னா இதுக்கு தெரிஞ்ச உடனே அதனுடைய கையிலேயே முன்னங்கால்கள், அந்த மொத்தம் 8 கால்கள் இருக்கும்ல, அதுல முன்னங்கால்கள் 2ல வந்து அதனுடைய நூலை வந்து சதுரமா வந்து பின்னி வச்சிருக்கும். அதை அப்படியே கீழே போட்டுரும். கீழே அப்படியே வீசின உடனே இப்ப உதாரணத்துக்கு இங்க இருந்து நகருதுன்னா இப்படி மேல வந்து விழுந்த உடனே மேல இருந்து இதுவும் வந்து பாஞ்சு அதை அப்படியே வந்து பிடிச்சி அப்படியே வந்து கொண்டு போயிடும். ஸோ இப்படி இது வந்து விசித்திரமா வேட்டையாடும். இந்த மாதிரி எந்த சிலந்திகளும் வலைய வந்து கையில வச்சுக்கிட்டு அப்படியே தூக்கி வீசியெல்லாம் வந்து வேட்டையாடாது. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய விசித்திரமே. இப்போ 2வது சிலந்தி இருக்குல்ல, அதோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு 3 சிலந்தியோட ஸ்பெஷல் சொல்லிருங்க. அப்புறம் இந்த 3 சிலந்தியை வச்சு எனக்கு ஒரு சில கேள்வி எல்லாம் இருக்கு, நான் அதை அப்புறம் கேட்கிறேன்.
ரெண்டாவது சிலந்தியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது பகீரா கிப்ளிங்கி. இப்ப பொதுவா எல்லா சிலந்திகளுமே வந்து அசைவத்தை தான் விரும்பி சாப்பிடும். ஒரு பூச்சி இருக்குன்னா அதை வேட்டையாடி சாப்பிடும். ஆனா இந்த வகை சிலந்திகள் மட்டும் வந்து மரத்துல இருக்கக்கூடிய ஒரு வகையான பெல்டியன் அப்படின்ற குருத்து அதை வந்து சாப்பிடும். இது வந்து வெஜிடேரியன். மொத்த எல்லா சிலந்தியுமே நான்வெஜ் தான், இது மட்டும் வெஜ். வெஜ். எந்த மாதிரி வெஜ் அப்படின்றத சொல்றேன். பொதுவா வந்து புல்ஹான் அகேயா அப்படின்னு சொல்லி புல்ஹான் அகேசியா அப்படின்னு சொல்லி ஒரு வகையான தாவரம் இருக்கு. இது பொதுவா வந்து சென்ட்ரல் அமெரிக்கா, மத்திய அமெரிக்காவில வந்து இருக்குது. இந்த சிலந்தினமும் அங்கதான் இருக்கு. அதுலயும் குறிப்பா சொல்ல போனா மெக்சிகோ, அதுக்கப்புறம் வந்து குவாடமாலா, இது போன்ற நாடுகள்ல வந்து இருக்கு. இப்ப இந்த சிலந்திகள் இருக்குல்ல, எப்படி வாழும் அப்படின்றதே ஆச்சரியமா இருக்கும். மத்த சிலந்திகள் மாதிரி தனித்தனியா வாழாம இது வந்து கூட்டா சேர்ந்து வாழும். அதுக்கப்புறம் இதனுடைய ஸ்பெஷல் என்னன்னா, இது வந்து ஜம்பிங் ஸ்பைடர் இனத்தை சேர்ந்தது. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அப்படியே வந்து ஜம்ப் பண்ணும். அந்த மாதிரி தன்மை வந்து இந்த சிலந்திகளுக்கு வந்து இருக்கு. இப்ப இந்த சிலந்திகள் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப பொதுவா நான் சொன்ன அந்த அகேசியா அப்படின்ற மரம் இருக்குல்ல, அந்த தாவரத்துல இருக்கக்கூடிய இலைகளினுடைய முன்னாடி வந்து மஞ்சள் நிறத்துல பெல்டியன் பாடிஸ் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன குருத்து மாதிரி இருக்கும். அததான் இது வந்து சாப்பிடும். ஏன்னா அதுல வந்து புரோட்டீன் நிறைய வந்து இருக்கும். இதுக்கு தேவையான புரோட்டீன் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபேட் இருக்கு. அதனால இந்த வகை சிலந்திகள் வந்து அதை சாப்பிடும். இப்ப அதே மரத்திலேயே வந்து அகேசியா ஆண்ட்ஸ் அப்படின்ற அந்த மரத்தில் வாழக்கூடிய எறும்புகளும் இருக்கு. எறும்புகளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இராணுவம் மாதிரி. அந்த மரத்தை அது பார்த்துக்கும், மரம் அதுக்கு தேவையான உணவை கொடுக்கும். ஒரு மாதிரி சிம்பயாசிஸ் ரிலேஷன்ஷிப்ல வந்து இது ரெண்டுமே வாழும். இது எப்படி அப்படின்றத சொல்றேன். இப்ப அந்த அகேசியா தாவரம் இருக்குல்ல, அதுல வந்து இது வந்து வாழும். அதாவது புற்று கட்டி இந்த எறும்புகள் வந்து வாழும். உதாரணத்துக்கு இதுக்கு புல்ஹான் அகேசியா அப்படின்னு ஏன் பேருன்னா, ஒரு மாடு இருக்குன்னா அதனுடைய கொம்பு இருக்கும், அதே மாதிரியே இதனுடைய முட்கள் இருக்கும். அந்த முட்களுக்குள்ளதான் இந்த எறும்புகள் எல்லாம் வாழும். இப்படி வாழும் போது என்ன நடக்கும்னா, அந்த தாவரம் வந்து இந்த எறும்புகளுக்கு தேவையான நெக்டரிஸ் அப்படின்ற தேனை வந்து கொடுக்கும். அது ஒரு விதமா சுவையான தேனா இருக்கும். அதை வந்து இந்த எறும்புகள் சாப்பிடும். அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த நான் சொன்னேன் பாருங்க குருத்து பெல்டியன் பாடிஸ், அதுவும் வந்து எறும்புகளுக்காக தான் அந்த தாவரம் கொடுக்குது. எறும்புகள் அதையும் வந்து சாப்பிட்டு வாழும். இப்ப ஏதாவது ஒரு பெரிய உயிரினம், உதாரணத்துக்கு ஒரு மாடு வருது, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு இதுபாணியானது வந்து அதை மேய வருது அந்த தாவரத்தை அப்படின்னா, அப்ப இந்த எறும்புகள் எல்லாம் சேர்ந்து அதை அட்டாக் பண்ணி விரட்டி விட்டுரும், கடிச்சிரும். நம்ம போனா கூட நம்மளையும் கடிக்கும், மத்த பூச்சிகள் போனாலும் அதை கடிச்சிரும். இப்போ அந்த நம்ம சிலந்தி வந்து நம்மளை கடிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அது நம்ம சிலந்தி இல்ல, நான் எறும்பு. அது நமக்கு ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுமா? பெருசா எந்த அஃபெக்டும் ஆகாது. வலிதான் எடுக்கும், விஷம்லாம் அதுல கிடையாது. சோ ஆனா அந்த வலி தாங்க முடியாது இல்ல, அதுல ஆயிரக்கணக்கான எறும்புகள் அப்படியே சேர்ந்து ஒரு தாவரத்துல இருக்கும். அதனால என்ன ஆயிரும்னா, மற்ற விலங்குகள்கிட்ட இருந்தும் மனிதர்கள்ட்ட இருந்தும் அந்த தாவரத்துக்கு இந்த எறும்புகள் பாதுகாப்பு கொடுக்கும். அதே சமயம் அந்த எறும்புகளுக்கு தேவையான தேன் மாதிரியான உணவை அந்த தாவரம் எறும்புகளுக்கு கொடுக்கும். ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கொன்னு சேர்ந்து வாழுது. இப்ப இதோட சேர்ந்தே சிலந்தி வாழுது அப்படின்றதுதான் ஆச்சரியம். நான் சொன்ன அந்த பகீரா கிப்ளிங்கி இருக்குல்ல, அது எப்படி வாழும்னா, அந்த தாவரத்தினுடைய நுனியில வந்து ஒரு மாதிரி வலை பின்னி அதுக்குள்ள அது போயிடும். அதே மாதிரி அதனுடைய கூட்டமும் அதுக்குள்ளேயே வாழும். குறிப்பா வலை அப்படின்னா ஒரு மாதிரி வலை விரிச்சு அந்த மாதிரி கிடையாது, ஒரு மெல்லிய ஒரு பட்டு நூல் மாதிரி போட்டு அதுக்கு மேல படுக்கிற மாதிரி படுத்துக்கும். இப்ப என்ன நடக்கும்னா, இது போய் அந்த குருத்தை சாப்பிட போகுதுன்னா அப்ப எறும்புகள் இதை வந்து அட்டாக் பண்ண வரும். நான் சொல்லியிருக்கேன்ல, மாடை விரட்டி விடும். அதே மாதிரி சிலந்தி வந்தாலும் விரட்டி விட வரும். ஆனா எறும்புகளுக்கு வந்து பார்வை திறன் கிடையாது. அப்ப என்ன நடக்கும்னா, அது மோப்ப சக்தியை வச்சுதான் வந்து விரட்டி வரும். ஆனா இந்த வகை சிலந்திகள் வந்து ஜம்பிங் ஸ்பைடர்ஸ் அப்படின்றனால ஒரு இடத்துல இருந்து அப்படியே வந்து ஜம்ப் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வந்து போயிடும். ஸோ கிட்டத்தட்ட வந்து 20 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட அதனால ஜம்ப் பண்ண முடியும். அப்ப இப்படி இந்த மாதிரி இதெல்லாமே வந்து கிளைகள்னு வச்சுக்குவோம். இந்த நடு கிளையில வந்து எறும்புகள் இதை வேட்டையாட வருதுன்னா இங்க இருந்து டக்குன்னு இங்கே கூட அதனால வந்து குதிச்சிட முடியும். அப்ப எறும்புகள்னால சிலந்திகளை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே சமயம் சிலந்திகள் எறும்புகளை ஏமாத்திட்டு அந்த குருத்தை வந்து எடுத்து திங்க ஆரம்பிச்சிடும். இது இப்ப வெஜிடேரியனா இருக்கிறதுனாலதான் எறும்பு கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு என்னன்னா, வறட்சி நேரம் இருக்கும், அந்த மாதிரி நேரத்துல வேற வழி இல்லைன்னா 90% இது வந்து வெஜிடேரியனா இருந்தாலும்
10% இது வந்து எதுவுமே சாப்பிட கிடைக்கலன்னா அப்ப எறும்பு முட்டைகளை சாப்பிடும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன எறும்புகளை வந்து வேட்டையாடும். அப்ப இந்த எறும்பை சாப்பிடாது. இந்த எறும்பு தான் இந்த எறும்புலே இருக்கக்கூடிய சின்னது பெருசா இருக்கிறது கூட சண்டைக்கு போகாது. சின்ன எறும்புகளை வந்து வேட்டையாடி சாப்பிடும். சோ அந்த மாதிரி வந்து இந்த எறும்புகள் பண்ணும், இந்த சிலந்திகள் பண்ணும். இதுல ஒரு விசித்திரம் என்னன்னா, பொதுவா சிலந்திகளினுடைய வேட்டை முறை ஒரு பூச்சி இருக்குன்னா அதை கொட்டி விஷத்தை அனுப்பிட்டு அதுக்குள்ளே வந்து செரிமான திரவம் ஒண்ணு அனுப்பி அந்த பூச்சியினுடைய உடல் முழுக்க அப்படியே கரைஞ்சிரும். உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் கரைஞ்சு ஜூஸ் மாதிரி ஆயிரும். அதை தான் சிலந்திகள் குடிக்கும். ஆனா இந்த சிலந்தி வந்து நான் குறுத்து சொன்னேன்ல, அதை வந்து நார்மலா சாப்பிடும். ஏன்னா அதனுடைய வயிற்றுலேயே அந்த டைஜஸ்டிவ் என்சைம் வந்து இருக்கும், அதுலேயே கரைக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த வகையான இந்த பகிரா கிப்ளிங்கி சிலந்திகள் வந்து பூச்சிகளை வேட்டையாடும் போது, அதாவது எறும்புகள் இருக்கு, அதை வேட்டையாடும் போது எப்பவும் போல வந்து வேட்டையாடும். மற்ற சிலந்திகள் எல்லாம் எப்படி அந்த டைஜஸ்டிவ் என்சைமை செலுத்தி ஜூஸா குடிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிரும். அதுதான் இதுல வந்து இந்த வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி, நம்ம வெஜிடேரியன் ஸ்பைடர் அப்படின்னாலே அது வந்து இந்த பகிரா கிப்ளிங்கி தான். ஓகே, மூணாவது சிலந்தியோடது ப்ரோ. மூணாவது சிலந்தியை பொறுத்த வரைக்கும் போர்சியா ஸ்பைடர். இதுல இருக்கக்கூடிய விசித்திரமே என்னன்னா, மற்ற எல்லா சிலந்திகளும் பூச்சிகளை வேட்டையாடும். ஆனா இந்த சிலந்தி மட்டும் இன்னொரு சிலந்தியை வேட்டையாடி அதை வந்து இரையா மாத்திக்கும். அது ஏன் ப்ரோ? சிலந்திக்குள்ள சிலந்தி எப்படி ப்ரோ சண்டை வரும்? ஏன் சண்டை போடுது? அப்படி சண்டை போடல, வேட்டையாடுது. ஏன் வேட்டையாடுது அப்படின்னா, இப்ப இந்த சிலந்தியை பொறுத்த வரைக்கும் மற்ற பூச்சிகள்ல இருக்கிறத விட சிலந்திகள்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து வந்து ஜாஸ்தி இருக்கும். அதனாலதான் சிலந்தியவே வேட்டையாடி சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் இதுக்கு வருது. சரி, இப்ப மிச்ச சிலந்திக்கும் ஊட்டச்சத்து வந்து அதிகமா தேவைப்படும் தானே, அப்ப அதோட விஷயம் மட்டும் ஏன் அதுக்கு மைண்ட் செட்ல வரும்ல, ஆமா நமக்கு வந்து ஊட்டச்சத்து தேவைப்படுது அப்படின்ட்டு மிச்ச சிலந்தி இது வேட்டையாடலாமே. ஏன் இது வேட்டையாடாது மிச்ச சிலந்தின்னா, ஒரு விஷயம் வந்து நமக்கு ரிஸ்க்னா அதை வந்து சிலந்திகள் வந்து பண்ணாது. ஆனா இந்த சிலந்தி ஏன் பண்ணுதுன்னா, இதுக்கு இருக்கக்கூடிய புத்திசாலித்தனம் தான். இது சொல்ல போனா 8 கால் ஐன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்கு. எப்படின்னா, இப்ப மற்ற சிலந்திகள் எல்லாம் வலை விரிக்கும், அதுக்குள்ள வரக்கூடிய அந்த மற்ற பூச்சிகள் வந்து மாட்டிருச்சுன்னா அதை போய் வேட்டையாடிடும். ஆனா இந்த சிலந்தி வந்து என்ன பண்ணும்னா, மற்ற சிலந்திகள் வந்து இறைக்காக வலை விரிச்சிருக்கும்ல, அந்த வலையிலே போய் பூச்சி மாட்டுன மாதிரி லைட்டா அதிர்வை வந்து தட்டி ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தின உடனே மற்ற சிலந்திகள் என்ன செய்யும், இது நம்ம வலையில வந்து சிக்கிருச்சு, ஒரு இறை வந்து சிக்கிருச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சிரும். அப்ப அந்த சிலந்தி வந்து வேகமா வேட்டையாட வரும்போது இது டக்குன்னு அது மேல பாஞ்சு கொட்டி அதை வந்து கொண்டு சாப்பிட்டுடும். இன்னொன்னு என்னன்னா, இதனுடைய புத்திசாலித்தனம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ட்ரையல் அண்ட் எரர். ஒரு விஷயம் வந்து செஞ்சு பாக்குது, லைட்டா தட்டுது, அப்ப சிலந்தி வருதா மற்ற சிலந்தின்னு பார்க்கும், ஏமாந்து வருதான்னு. வரல அப்படின்னா அப்ப தட்டுறதுக்கு பதிலா அது மேல ஏறி லைட்டா நடந்து காமிக்கும், மற்ற பூச்சி மாதிரியே நடக்கும். அப்பவாச்சும் அது ஏமாந்து வருதான்னு பார்க்கும். அப்பவும் அது வரலன்னா அப்ப நம்ம என்ன செய்வோம், மெல்ல அங்க போவோம் அப்படின்னு சொல்லி மெல்ல 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 அது வந்து காத்தோடைய வேகத்துல போவோம். இப்ப காத்து ஆடுனா வலை ஒரு மாதிரி ஆடுதுன்னு வைங்க, அதே ஆட்டத்தோடவே இது வந்து போகும், அதே மாதிரி ஆட்டிக்கிட்டே. அப்ப சிலந்திகளுக்கு சந்தேகம் வராது, அது காத்துனாலதான் வலை ஆடுதுன்னு நினைக்கும். அப்ப டக்குன்னு அது பக்கத்துல போய் வேட்டையாடிடும். இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை விட 3 மடங்கு பெரிய சிலந்திகளை கூட இது வேட்டையாடும். அவ்வளவு பவர் இருக்குமா? அவ்வளவு பவர்ன்றத விட அவ்வளவு புத்திசாலித்தனம். இப்போ ஒரு சிலந்தி வந்து பெருசா இருக்குன்னு வச்சுக்கோம், அந்த சிலந்தி வந்து இப்ப இருக்கு அப்படின்னா அந்த சிலந்தியை இது பார்த்த உடனே மேல இருந்து அட்டாக் பண்ணும். மேல இருந்து முதுகுல வந்து குதிச்சு, இதுவும் ஒரு ஜம்பிங் ஸ்பைடர் தான். ஸோ மேல இருந்து முதுகுல குதிச்சு டக்குன்னு கொட்டி விஷத்தை செலுத்தி அதை வந்து செயலக்க வச்சு அப்ப வந்து அதை வேட்டையாடிடும். ஸோ அந்த மாதிரி சிலந்தி தான் இந்த ஒரு வகை போர்சியா ஸ்பைடர் அப்படின்றது. இதுக்கு இருக்கக்கூடிய புத்திசாலித்தனம் தான் இதுக்கு அதிகப்படியான ஊட்டச்சத்து தேவை அப்படின்னா சிலந்தியவே வேட்டையாடலாம் அப்படின்ற எண்ணத்தை இதுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இந்த சிலந்தி இனம் வந்து அதிகமாக அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் கூட காட்டு பகுதிகளில் கூட வாழுது, ஆஸ்திரேலியாவில் கூட வாழுது. இதே மாதிரி தான் நான் முத சொல்லியிருந்தேன்ல ஒரு ஸ்பைடர், அதாவது அந்த வலையை தூக்கி போட்டு ஓகர் அப்படின்றது, ஓகர் பேஸ்ட். அதுவுமே வந்து இது வாழக்கூடிய இடங்கள்ல அந்த ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியாவிலையும் பல இடங்கள்ல வந்து வாழுது. உங்களுக்கு இருக்கிற கேள்வியை வந்து கேட்கலாம் ப்ரோ. இப்போ 3 சிலந்தியும் வந்து அளவு, அதாவது சைஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, 3மே ஒரே சைஸ்ல இருக்குமா, இல்ல எல்லா ஸ்பைடருக்கும் ஒரு நடுவுல இருக்கும்ல, இந்த சைஸ்ல தான்ப்பா மேக்சிமம் எல்லா ஸ்பைடரும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குமா, இல்ல இதுக்குன்னு தனித்துவமா இருக்கும்? ஏன்னா இது வந்து 3மே டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லி இருக்கீங்க. ஸோ இதுக்கான
சைஸ் என்னது? சைஸ் என்னன்னா இப்ப ஓகர் பேஸ்ட் ஸ்பைடர், அதாவது அந்த வளைய தூக்கி போடுறது, அது வந்து கிட்டத்தட்ட 1.5 சென்டிமீட்டர்ல இருந்து 2.5 சென்டிமீட்டருக்கு இருக்கும். ஆனா அதனுடைய காலெல்லாம் விரிச்சா கிட்டத்தட்ட 5ல இருந்து 8 சென்டிமீட்டர் தெரியும். நம்ம பாக்குறதுக்கே ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அது இலையில போய் உட்காந்துருச்சுன்னா அது அப்படியே இலையில இருக்கக்கூடிய குப்பை மாதிரி தான் தெரியுமே ஒழிய நமக்கு அது வந்து பெருசா அதனுடைய சைஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து, அதாவது அது வந்து ஒரு கேமஃபிளாஷ் மாதிரி மறைஞ்சே அது வந்து தாக்கும். ஸோ அதனால அது பெருசா இருந்தாலும் நமக்கு ஒரு குச்சி மாதிரி தான் தெரியும். கிளையில இருக்கக்கூடிய குச்சி இல்லைன்னா தண்டு அந்த மாதிரி தெரியும். ஸோ அதனுடைய சைஸ் அது. ரெண்டாவது ஸ்பைடர் சொன்னேன்ல, வெஜிடேரியன், அந்த சிலந்தியோடைய சைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். வெறும் 5 மில்லிமீட்டர்ல இருந்து 6 மில்லிமீட்டர் தான். அதாவது 10 மில்லிமீட்டர் சேர்ந்தாதான் 1 சென்டிமீட்டர். அப்ப பாதி சென்டிமீட்டர் தான் வந்து அதனுடைய சைஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சிலந்திகளே வேட்டையாடக்கூடிய சிலந்திகள், அதனுடைய சைஸ் வந்து கிட்டத்தட்ட பெண் சிலந்தியை பொறுத்த வரைக்கும் 7 மில்லிமீட்டர்ல ஆரம்பிச்சு 1 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அப்ப இந்த 3 தான் கம்பேர் பண்ணல, கடைசி இது கொஞ்சம் லென்த்தானது இல்ல மீடியம் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் உங்களுக்கு 1.5ல இருந்து 2.5 சென்டிமீட்டர். இதனோட இதுலயே வந்து பெண்ணினம் வந்து ஆணினம் வந்து 5ல இருந்து 7 மில்லிமீட்டருக்கு வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதனுடைய சைஸ். ஓகே, இதோட விஷன் பார்வை திறன் எப்படி ப்ரோ இருக்கும்? இதுக்கு கண்ணு தெரியுமா? பார்வை இருக்கு. உதாரணத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பைடர் இருக்குல்ல, மேல இருந்து வளைய வீசும், அதுக்கு வந்து மற்ற ஸ்பைடர்ஸை விட 2000 மடங்கு இருட்டுல அதிகமான பார்வை தெரியும். அதனாலதான் இருட்டுல வேட்டையாடுதுன்னு சொல்லலாமா? வெளியே வருது. இன்னொன்னு என்னன்னா, அந்த ஸ்பைடர் வந்து நம்ம இருட்டுல பாக்குறத விட அது ரொம்ப நல்லா பார்க்கும். ஒரு உதாரணத்துக்கு நிலா வெளிச்சம் நமக்கு வந்து எந்த லைட்டும் இல்லாம நிலா வெளிச்சம் எப்படி தெரியும்? அதை விட 2000 மடங்கு அதுக்கு பவர்ஃபுல்லா தெரியும்னா அப்ப எவ்வளவு வெளிச்சமா அந்த ஸ்பைடருக்கு வந்து நிலா வெளிச்சமே தெரியும் பாருங்க. அதனாலதான் அதனுடைய கழிவு வெள்ளை நிறத்துல கீழே போட்டுட்டு அது மேல ஏதாவது ஒரு பூச்சி அதை பக்கம் கிராஸ் பண்ணாலே இது சீக்கிரமாவே கண்டுபிடிச்சு அது மேல டக்குன்னு பாயுது. அதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இதனுடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் வந்து டேமேஜ் ஆகி புதுப்பிக்கப்படும். உதாரணத்துக்கு கண்ணுக்குள்ள வந்து போட்டோ ரிசெப்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த 2000 மடங்கு ஒளி சொன்னேன்ல, அதை உள்வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அது வந்து காலையில வெயில் அடிக்கும் போது அப்படியே வந்து செதஞ்சு இல்லாம போயிடும், கருகி. அதுக்கப்புறம் சாயங்காலம் சூரியன் எல்லாம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த லேயர் வந்து அன்னைக்கு காலையிலேயே டேமேஜ் ஆயிடும், அன்னைக்கு நைட்டே வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆயிரும் அந்த லேயர். அந்த ஒரு அற்புதமான விஷயம் இதுக்கு இருக்கு. இன்னொன்னு வந்து அந்த 2 ஸ்பைடர்ஸ், அந்த 2 ஸ்பைடர்ஸோடைய பார்வை திறனுமே வந்து ரொம்ப துல்லியமா இருக்கும். 3D ரேஞ்சில் இருக்கும். அதாவது ஒரு பூச்சி இருந்தா அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கூட இது அக்யூரேட்டா வந்து பார்க்க முடியும், கரெக்டா மெஷர் பண்ண முடியும். ஆனா என்ன, இதுக்கு வந்து சிவப்பு நிறம் இந்த எந்த சிலந்திகளுக்குமே தெரியாது. எந்த சிலந்திகளுக்கும் தெரியாதா? இல்ல இந்த 3 சிலந்திகள் மட்டும் இல்லாம எந்த சிலந்திகளுக்குமே பெரும்பாலும் சிவப்பு நிறம் வந்து தெரியாது. ஆனா பச்சை தெரியும், ப்ளூ அந்த நீல நிறம் வந்து தெரியும். மனிதர்களால பார்க்க முடியாத அல்ட்ரா வயலட் அப்படின்ற புற ஊதா கதிர்கள், அதை வந்து இந்த சிலந்திகள்னால வந்து பார்க்க முடியும். ஸோ பார்வை திறனை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த சிலந்திகளுக்கு. ஓகே, எனக்கு இந்த இதுல சிலந்திகள் அவ்வளவுதான். அப்புறம் வேற ஏதோ டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு? எதுவும் இல்ல, நம்ம எது சுவாரஸ்யமோ அதை வந்து சொல்லியாச்சு. ஓகே, அடுத்த வீடியோக்கு என்ன ப்ரோ, ஏதாச்சும் ஹிண்ட் இருக்கா? இல்ல, அடுத்த வீடியோல வந்து நம்ம வேற ஒரு உயிரினத்தை பத்தி, ஸ்பைடருக்கு இதான் கடைசி எபிசோடு. ஓகே, ஸ்பைடருக்கான லாஸ்ட் எபிசோடு இது. உங்களுக்கு ஸ்பைடரோட ஏதாச்சும் மெயின் இன்சிடென்ட்ஸ் இருக்கோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பைடர்ல நமக்கு எது, உங்களுக்கு எது ப்ரோ ஃபேவரட்? எனக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய பீகாக் ஸ்பைடர் அப்படின்னு ஒண்ணு பார்த்திருந்தோம், அந்த இதுதான், அந்த இது ஃபேவரட். எனக்கு வந்து இந்த கடைசி வீடியோல இப்ப நம்ம பார்த்திருந்தோம்ல, அதாவது ஸ்பைடர் சண்டை போடுன்றது ஒண்ணு, அது ஃபேவரட். இன்னொன்னு ரெண்டாவதுமே எனக்கு ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு, வெஜிடேரியன் ஸ்பைடர். ஏன்னா நம்ம தான் நான் வெஜிடேரியன், இன்னொரு ஆள் வெஜ்ஜா இருக்கையில அது வந்து நம்ம பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி தான். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கும்ல அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இன்னும் ஏதாச்சும் ரொம்ப மைனூட்டா போவீங்களே, அதான் ஒரு மாதிரி பயமா இருக்கு. இல்ல பெருசா தானே இருக்கும். ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம், அடுத்த சீரீஸ்ல வந்து பாக்குறோம். ஸ்பைடர் சீரீஸ்க்கு ஒரு நன்றி, வணக்கம். தேங்க்யூ.